சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். லேகியம் சாப்பிடுறீங்களா? லேகியம் சாப்பிட்டேன் சார். நான் இப்போ ஒரு வாரம் சாப்பிட நினைக்கிறேன். சரி. என்னன்னா பட் உடம்புல பாத்தீங்கன்னா அசதி தெரியல. பேசிக்கா நல்லா ஃபுல் பாடிக்கு நல்லா இருக்கு. நல்லது. பட் மொத்தம் பாயிண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும். என்ன தொடர்ந்து சாப்பிடுங்க. அதாவது உடம்புல மாற்றம் தெரியுது இல்ல? ஆமா சார். ஃபேஸ்ல கொஞ்சம் அந்த அதாவது டயர்டு தெரியல உடம்புல. டயர்டு சாப்பிடும் போது உடம்புல வந்து பிரிஸ்க்னஸ் அந்த டயர்னஸ் தெரியல. நைட்டு ஒரு இதான் காலையில ஒரு இதையும் சாப்பிட்டு இருக்கேன். ஆனா நைட்டு சாமத்துல கொஞ்சம் உசும் படுமே, அப்படி இல்லையா? என்னங்க சார்? சாமத்துல ஆமா நைட் அன்டைட்ல வந்து மாதிரியா தான் இருக்கு. ஆனா சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. நேத்து கொஞ்சம் இருந்துச்சு. நேரம் கொஞ்சம் டெம்பரா தான் இருந்தது. ஆனா மத்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப நம்ம நினைச்ச நேரம் போக முடியல. நினைச்ச நேரம் தொடர்ந்து சாப்பிடுங்க. நினைச்ச நேரம்னா அதுக்கு வந்து நம்மளோட புற சூழ்நிலை ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓ சரிங்க சார். ஆமா, நம்ம இப்ப ஏதாவது ஒரு வேலை டயத்துல வந்து உடனே சோழிக்காரம்னா பார்க்க முடியாது. அது நம்மளுடைய புற சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். மூடு வராம போயிடும். ஆமா அதே சேம். சரியா? அதெல்லாம் இன்னொன்னு இங்க பாருங்க சார். செக்ஸ்க்கு மனசுதான் ஒரு 80%. சரிங்க சார். சரியா? இதுல வந்து சாப்பிட்டா நல்ல உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உடம்பு கூட்டும் நினைச்சுக்கணும். இல்ல அதாவது நான் என்னுடைய ஒரு வாரத்துல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஷேர் பண்றேன். அதான் ஃபுல் பாடிக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் சார். அது வந்து என்ன இந்த குறையான சொல்லல உங்கள்கிட்ட நல்லா இருக்குது. பட் இதுக்கு வந்து என்ன செய்யலாம்னு ஒரு கருத்து தான் கூட கேட்டேன். ஒண்ணும் பண்ண முடியாது, தொடர்ந்து சாப்பிட வேண்டியதா சார். சரி. அடுத்து நம்ம கவனம் வந்து வேலை வந்து அப்படியே விட்டுட்டு வந்துடணும் சார் வீட்டுக்கு வரும்போது. இங்க ஆனா வீட்டுக்கு போனாலும் சார் நம்ம போனாலும் வீட்டுல மாறி மாறி போனை போடுறாங்க ஸ்டேஷன்ல இருந்து. அந்த ஊரி உண்மை சொல்ல போனா இப்ப முன்ன விட ஊரி அதிகமா இருக்கு. பாத்தீங்களா? அந்த வேலை டென்ஷனு இந்த வேலை வீட்டுக்கு போனா இந்த சிந்தனை தான் இருக்கு ஒழிஞ்சு என்ன அந்த மாதிரியே தான் இருக்கு ஒழிஞ்சு. எனக்கு என்னன்னா வாரத்துக்கு ஒரு வயசு 40 தாண்டிச்சுன்னு வச்சுங்களேன். 41 ஆயிடுச்சு. சரி வாரத்துக்கு ஒரு 3 நாள் இருக்கலாம் நினைச்சாலும் ஆசை மனசு தோணுது. அதனால ஏன்னா இருக்கணும்னு. ஆனா சில நேரங்கள்ல வந்து கால சூழ்நிலை ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களோட வர காரணமே அதுதான் சார். என்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் முதலே வந்து உங்களோட வந்து தைலம் வாங்கினது பூனை கழிச்சு வரணும் அமுக்கரா சொல்லணும் எல்லாமே சாப்பிட வந்து காரணமே அதுதான். உடம்புல உள்ள பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா சரி பண்ணிடுறோம். மாற்றமே கிடையாது. சரிங்க. கண்ணி சாப்பிடுங்க. நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப 1/2 கிலோ ஒரு 1.5 மாசம் வராதா சார்? 1 மாசத்துக்கு சாப்பிடணும் சார். 1.5 மாசம் அதிகம். 1 மாசம் காலி பண்ணிடுறோம். 2 வேளை சாப்பிடுங்க. ஆமா. அளவு ரொம்ப குறைஞ்சாலும் பத்தாது இல்ல. ஆமா கரெக்டா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் முழுசா எடுத்துருவோம் சார். அதாவது ஒரு நம்ம சின்ன பிள்ளைல விளையாடுற கோழி குண்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா அந்த கோழி குண்டு சின்ன கோழி குண்டு ஒரு மீடியம் சைஸ் கோழி குண்டு இருக்கு. ஆமா அதாவது எதை சொல்றீங்கன்னு தெரியல. பெரிய கோழி சின்ன கோழி 2 தானே பாத்துருப்பீங்க. 3 கோழி சோடா பாட்டில் ஒரு குட்டி போதும் சார். அந்த சைஸ் போதும். அதுல இருந்து ஒரு நூல் கொஞ்சம் கணக்கு கூடவே எடுத்துக்கலாம். நம்ம கோழி சோடா இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து ஒரு நூல் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம். போதுக்கலாம். சரி சார். அதே மாதிரி காட்டம் ஆனா சரியான காட்டம் சார். இனிப்பை விட நான் இனிப்பு அதிகமா நினைச்சேன். இல்ல இனிப்பு ரொம்ப சேர்க்கல. ஆனா ரொம்ப கொஞ்சம் டைட்டா இருக்கா எப்படி சார்? ஆமா சார் நல்லா டைட்டா இருக்கு. நம்ம கொஞ்சம் மெல்லிசான ஸ்பூன் ஒடிஞ்சுவோம். இப்ப கொஞ்சம் தேனை கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன். ஆமா கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் வேணும் சார். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து வெளியே விட்டுருக்கீங்க. நீங்க போக நல்லா ஏகப்பட்ட ஐட்டங்கள் உள்ள சேர்த்திருக்கீங்க சார். நல்லா காரம். ஆமா 1600 ரூபா சார் 1 கிலோ. அந்த மிளகு வால்மிளகா சார்? ஆமா வால்மிளகு 1600 ரூபா. சரிங்க. 2500 ரூபா. அப்பா இவ்வளவும் சேர்த்து நமக்கு 1500 ரூபாய் கொடுக்குற போது நமக்கு அது ஒரு பெரிய விஷயம். அதோட கொஞ்சம் கம்மியான சரக்கெல்லாம் சேர்த்து ஆவரேஜா ஒரு 1200 ரூபாய் கொடுக்கும். பரவாயில்ல சார். ஓகே. மந்த்லி ஒரு 1200 நம்ம வந்து ஒரு ரெகுலரா சாப்பிட்டு உடம்பு கம்பீரமா இருக்கும். வயசாக உடம்புல தெம்பு குறையவே கூடாது. அதான் ஏன்னா நீங்க போற காலத்துல நம்ம சாப்பிடுறதுல இந்த காலி இதெல்லாம் கால் நீ பெயின் இதெல்லாம் வந்துடக்கூடாது இல்லையா? வரக்கூடாது. ஓகேங்க சார். ரெகுலரா சாப்பிடுறேன். நான் இன்னும் சாப்பிட்டுட்டு நான் சார் ரிசல்ட் நான் கூட போன் போட சொல்லணும்னு நினைச்சேன். சரிங்க போட்டீங்க நீங்க.
கரெக்டா 1 வீக் ஆகுதா. ஆனா சாப்பிட்ட அன்னைக்கே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு சார். நல்லா டைமிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. இன்னைக்கு தான் முதல் சாப்பிட்டு அன்னைக்கே நல்லா இருந்துச்சு. என்னன்னா நைட் நீ சொன்ன மாதிரி நைட்டு நடு சாமத்து அன்டைத்துல கொஞ்சம் நம்மள உசு பத்தஞ்சுது. அது முடியாத வயலெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப சிரமம் தான் அவையெல்லாம். ஆமா, இது குடும்பஸ்தங்களுக்கு தான் அது. இது கண்டிப்பா சார், உண்மையிலே குடும்பஸ்தனுக்கு தான் சார் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே இங்க நம்ம நிறைய அஃபென்ஸ் கூட்டிட்டு போகுது. அது நம்ம போலீஸா சொல்றேன், அஃபென்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போகுது. நீ வயசு பையெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. வயசு பையெல்லாம் சாப்பிடறாங்க, டெய்லி சிம்முக்கு போறவனா இருக்கணும், தான் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா. அஃபென்ஸ் நிறைய பண்ணி விட்டுறாங்க சார். அதாவது சார் எதனாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம், இதை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். கண்ட்ரோல் பண்ண முடியாது மனுஷனால. உங்களுக்கு சொல்ல அவசியம் இல்ல, நீங்க வந்து வயசுல அனுபவத்திலும் கூடுனாலு. பட் நான் டிபார்ட்மெண்ட் ரீதியா சொல்றது வந்து அதனால சொல்றேன். அப்படின்ற போது அது அதிகமா தான் இருக்கும். சரிங்க சார். மற்ற சோப்பு நல்லா தான் சார் இருக்கு. ஒன்னு அன்னைக்கு சாம்பிள் போட்டு விட்டீங்க, நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் லைட்டா தான் சார் தொடரும். நுர அவ்வளவு நுர வருது சார். நல்லா நுர வரும், ஆனா கெமிக்கல் இல்லாம அந்த நுர வருது பாத்துக்கோங்க. நம்ம மேல தேய்க்கும் போது நுர வருது சார். குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா தண்ணி தரையில நுர இருக்க மாட்டேங்குது. மத்த சோப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சு விட்டோம்னா அம்புட்டு நுர வெளியில போகும் பாத்தீங்களா குளிச்ச உடனே. இதுல பாத்தீங்கன்னா குளிக்கும் போது தேய்க்கும் போது நல்லா நிறைய நுர வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே குளிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே நுரைய தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு கரண்ட் போகாம இருக்கும். நல்லா சூப்பர் குவாலிட்டி சார். நல்லா நல்லா போகும். அதே சமயத்துல தோல் வறட்சி இருக்காது. ஆமாங்க சார், ஆமாங்க சார், கண்டிப்பா. இப்ப நம்ம சோப்பு எவ்வளவு சார் வருது? 5 சோப்பு 400 ரூபா சார். 5 சோப்பு 400. நம்ம போறது 5 சோப்பா போடணும் ஆர்டர் போட்டா. ஆமா ஆமா. சரிங்க சார், சரிங்க சரிங்க சார், ஓகே சார். சார் சரி சார், அடுத்து எப்படின்னு கேட்டு நான் அதை போட்டு விடுறேன். ரைட் சார், நல்லது. சரிங்க சார், தொடர்ந்து சாப்பிடுங்க. யாராவது நண்பர்களை அறிமுகப்படுத்துங்க. அதாவது சார் இது வந்து செக்ஸ் மருந்துன்னு நினைக்க வேண்டியது இல்லை சார். நம்ம இன்னொன்னு சொன்னோம்னா நம்ம இவன் வந்து அதாவது சார் மனுஷனோட மன என்ன பண்ணா இவனோட முடியல அந்த மாதிரி நினைச்சா ஒரு இது யாராவது அது போக இந்த குறைய எவன் நம்ம சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்ப பாருங்க, இது முதல்ல வந்து உடம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் சார். ஸ்ட்ரென்த் கூட்டம். சரி சரி. ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல கம்பீரமா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சாப்பிடலாம். ஜிம்முக்கு போறவங்க சாப்பிடலாம். நல்லா கூட 10 டம்ளர்ஸ் அடிக்கலாம். ஆமா கண்டிப்பா. இப்ப உள்ள இது ஸ்டெமினா வேணும்ல சார். ஆமா, அந்த ஸ்டெமினா கொடுக்கறதா சார் இது. சரிங்க சரிங்க சார். ஸ்டெமினா கொடுத்து தான் டெம்பரை கூட்டுறது. சரிங்க சார், சரிங்க சார். அது மாதிரி நம்ம அந்த நாக்கில் வச்சுதான் நான் கொஞ்சமா ஆனா சுவஞ்சு உள்ள இருக்க ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா ஆமா ஆமா. அதுக்காக கொஞ்சம் சொர சொரன்னு போட்டிருக்கோம். வாயில ரொம்ப நேரம் வச்சிருக்கணும்னு. சுவஞ்சிட்டு இருந்தா ரொம்ப நேரம் அப்படி விட்டோம்னா அப்படி இருந்துக்கும் போல. அதுதான் இப்படி கரைஞ்சி நிக்கும். பரவாயில்ல சார், நல்ல ஒரு முயற்சி தான் சார். அதெல்லாம் கண்டிப்பா பாராட்டுறேன். வாயில வச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். ஓ சரிங்க சார், சரிங்க சார். அதாவது என்னன்னா நம்ம அதுவும் ரத்தத்துல அப்படியே டைரக்ட் கலந்துட்டு வரும். ஆமா, நம்ம உமிழ்நீர்ல கலந்துக்கிறதான சார் டைரக்டா போகுது பிளட்டுக்கு. ஆமா ஆமா. மென்னு தின்னு வயிற்றுல விழுங்குறது வந்து வயிற்றுக்குள்ள போய் செமிச்சு ரத்தத்துல கலக்கும். இது அப்படியே உள்ள போயிருது. டைரக்டா பிளட்ல போயிருது. சரிங்க சரிங்க சார். அதான் நம்ம கரெக்டா சாப்பிட்டுட்டு பாலை குடிச்ச உடனே காரத்தை பாத்தீங்கன்னா இந்த காரத்துக்கும் பால் தான் ரொம்ப சூடா பாலை குடிச்சோம்னா அப்படிதான் சார் நாக்கு பொத்து போகும் போல. ஒரு மிதமான சூடு வச்சாலே அந்த மிளகுக்கு அதுக்கு நல்லா சூப்பர் ப்ராடக்ட் வந்து சூப்பர் ப்ராடக்ட் சார். நல்ல ஒரு அருமையான ஒரு கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் தான் சார். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உங்களுக்கும் அதாவது இது ஒரு சேவையா தான் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா சார் நிறைய பேர் சார் நம்மளுடைய கஷ்டம் அதாவது மனுஷனுக்கு முக்கியமானது ஒரு செக்ஸ் சார். அது டெய்லி இல்லைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வேணும். ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, அதுதான் சார் ரிலாக்ஸ் ஆகும். நான் அதான் நினைக்கிறேன், எனக்கு வந்து உரிய வந்து குறைக்கிறது தான் சார். நான் வந்து அதை மட்டும் செய்யுங்க. சரிங்க சார். அதாவது மொத்தத்துல வீட்டுக்கு வந்துட்டா வேலையை விட்டுறணும், வேலையை மறந்துடணும். வேலைக்கு போயிட்டா வீட்டை மறந்துடணும். கரெக்டான ஒரு பாய்வு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சரியா? அப்பதான் அங்க போய் ஒழுங்கா வேலை செய்ய முடியும். வீட்டுல ஒழுங்கா சோழி பார்க்க முடியும். அதான் சரியா? வீட்டுக்கு வந்து வேலையை மறந்துடணும், வேலைக்கு போயிட்டா வீட்டை மறந்துடணும். ஆமா, அப்பதான் அதான் பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா சார். அந்த இடத்துல என்ன ரோல் கரெக்டான ரோல் பண்ணா தான் சக்சஸ் பண்ண முடியும். அதான். சரிங்க சார், சரிங்க சார். எப்படியும் ஏஜ் உங்களுக்கு எப்படியும் ஒரு 50-60 சார்? எனக்கு 54, 71 டேட் ஆஃப் பர்த் 71. சரிங்க சரிங்க சார். கொஞ்சம் ஜப்பான் சார் வந்து சித்த வைத்தியம் இல்ல பரம்பரையா வரா சார்? பரம்பரைன்னா எங்க தாத்தா மாமா எல்லாம் வைத்தியர் தான். சரிங்க சரி. நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து, அதாவது சார் ஒரு
விந்துன்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே விந்து கட்டுறதுக்கு மருந்து என்ன மருந்துன்னு நான் தேடியிருக்கேன். ஓஹோ, அது எதுவும் தெரியும் அங்க இருந்து அப்புறம் படிச்சிருக்கேன், புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். விந்துன்னா என்னன்னு தெரியாது முன்னாடியே என்னன்னு எனக்கு புரியாது. விந்து கட்டான்னு நிறைய மருந்து வரும். சரி சார். என் மாமா வீடு வரும் புத்தகமா வச்சிருப்பாரு. அப்பயே நான் செஞ்சு பார்த்தேன், அப்பயே ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்பயே நான் ஆரம்பிச்சேன். ஓ சரிங்க சார். இந்த விந்து கட்டுறதுக்கு ஒரு மருந்து, இந்த நீர்மொழி விதைய வச்சு செய்யற ஒரு மருந்து. சரிங்க சார். ஒரு 15 வயசுக்கு முன்னாடியே பார்த்து ஃபெயிலியர் ஆனா. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முழுமையான விவரம் தெரியாம ஃபெயிலியர் பண்ணனால. ஆமா. இப்ப இதுல சேர்த்துக்கிற முக்கியமான பொருள் அந்த நீர்மொழி. அதாவது டாக்டர் வச்சிருக்கீங்களா, கடைசி வரைக்கும் இருக்கிற அந்த நீர்மொழி தான் இருக்கும். ஓ, கடைசி டேஸ்ட் வரை அந்த நீர்மொழியே உள்ள நிக்கும். நீர்மொழி வீடுன்னு இருக்கும். கடைசி எல்லாத்தையும் முழுங்க கடைசியா மிஞ்சிற நீர்மொழியை மட்டும் தான் மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் அந்த பிசுபிசுன்னு போகும்போது சார். ஆமா ஆமா ஆமா. சரிங்க சார். ஓகே சார், பாருங்க வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சொல்லுங்க சார், உடம்புக்கு நல்லதுன்னு. சரிங்க சார், கண்டிப்பா சார். கல்யாணம் மாணவியா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆமா, கல்யாணம் பாருங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமா, கல்யாணம் முடிக்காதவன் வந்து சாப்பிட்டாங்கன்னா சாமத்துல உதவியோட அவன் கையை வைக்காம இருக்கணும். இல்ல கை வைக்கிறேன், அடுத்த வீட்டு கதவு தட்டுவாங்க சார். அதானே சார், இப்ப அவன்ஸுக்கு காரணமே அதானே சார். அவன் கை வைக்க சார், நம்ம அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருத்தைய பாக்குறேன் அப்படின்னா அவன் மையம் அது அடுத்த முன்னாடி, அதுவும் நூன்னு கேட்டீங்கன்னா அடுத்த முன்னாடி மேலதான் சார் போறாங்க. ஏன்னா அடுத்த முன்னாடியே பார்த்து அந்த கடைசி அந்த புள்ளை ஒரு அளவுக்கு மேல என்னதான் வீட்டுல இருந்தாலும் அப்படியே இந்த இதுதான் சார் நிறைய இஷ்யூ, பிரச்சனை காரணமே இதான் சார் வருது. அடுத்த முன்னாடி பாக்குறதுனால பிரச்சனையே வருது. சரிங்க சார், ரொம்ப நன்றி. பாத்துருவோம் சார்.